ஃப்ரெண்ட்ஸ், பிஜிடிஆர்பியில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 3ல உள்ள ஓட் டு த வெஸ்ட் விண்ட் அதை தான் பார்க்க போகிறோம். அது எழுதினது யார் அப்படின்னா பிபி ஷெல்லி. இது வந்து டீட்டெயில்டு போய்ட்ரி. சரிங்களா? பிபி ஷெல்லி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா வெஸ்ட் விண்ட் பற்றி ஒரு 5 கேண்டோஸ் எழுதியிருப்பாரு. அந்த 5 கேண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கேண்டோஸ் வந்து பார்த்தீங்க எர்த், ஏர், ஓஷன் அப்படின்னுங்கிற அந்த மூணு பேஸ் பண்ணி தான் எழுதியிருப்பாரு. லாஸ்ட் 2 கேண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்லியே டைரக்டா பேசுற மாதிரி இருக்கும் வெஸ்ட் விண்ட் கிட்ட. சரிங்களா? அப்படிதான் இருக்கும் இதனோட வெஸ்ட் விண்ட். பிபி ஷெல்லி எழுதின வெஸ்ட் விண்ட் பாக்குறோம் இப்போ. Written in the autumn of 1819 in the beautiful Cassin Gardens outside Florence, published with Prometheus Unbound in 1820. Prometheus Unboundum வெஸ்ட் விண்டும் ரெண்டும் ஒன்னா பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? 1820ல. Some have interpreted the poem as the speaker lamenting his ability to directly help this in England owing to his being in Italy. Has 5 cantos written in terza rima. Each canto consists 4 tercets ABA, BCB, CDEC, DED and a rhyming couplet EE. சரிங்களா? அதாவது 4 டெர்சா செட் வரும். என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 இதுவாகும், லாஸ்ட் 2 லைன் வந்து பாத்தீங்கன்னா கப்லெட்டா EE முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த ode is written in the iambic pentameter. இந்த ode எதுல எழுதியிருப்பாங்க அப்படின்னா iambic pentameterல. The poem begins with 3 cantos describing the wind's effects upon earth, air and ocean. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 வந்து earth, air, ocean. The last 2 cantos are Shelley speaking directly to the wind, asking for its power to lift him like a leaf, cloud, wave and make him its companion in its power to wanderings. சரிங்களா? அந்த வெஸ்ட் விண்டுக்குள்ள அந்த பவர்னால என்ன மாற்றங்கள் நடக்குது அப்படிங்கறத பத்தியும். He asked the wind to take his thoughts and spread them all over the world so that the youth are awakened with his ideas. The poem ends with an optimistic notes, which is that it winter days or then spring is not very far. சரிங்களா? அந்த 2 பார்ட்ஸ்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 கேண்டோஸ்ல வந்து எப்படி எழுதியிருப்பாரு ஹோ இயர் அப்படின்னு. the first 3 cantos are about the qualities of a wind and the end each with the invocation ho year. The last 2 cantos give a relation between the wind and the speaker invokes the wild west wind of autumn. சரிங்களா? The place western Italy from the Mediterranean coast inland to Florence. Shelley makes a specific reference in the poem to the city of Bay, Italian Bay called Acquacamen. அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு சாம்பல் படிஞ்ச ஒரு மண்டபம் மாதிரி சொல்லுவாங்க பை ஏன்ஷியன்ட் ரோமன்ஸ். சரிங்களா? ஓட் டு த வெஸ்ட் விண்ட் என்ன அப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3 லைன் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, 4 டெர்செட்ஸ். இப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் போயம் ஃபுல்லா எழுதல, ஒரு பேராகிராஃப் மட்டும் தான் எழுதிருக்கிறேன். லாஸ்ட் அடுத்த 2 லைன் இதே மாதிரி 4 லைனும் லாஸ்ட் 2 வந்து கப்லெட்ஸாகவும் வரும். சரிங்களா? Ho wild west wind, thou breath of atoms being thou, for who unseen presents the leaves dead, or driven like ghost for an enchanter fleetings. அதாவது இதனோட அவர் ஃபர்ஸ்ட் அந்த வெஸ்ட் விண்ட ரசிச்சு வர்ணிச்சு தான் எழுதுவாரு. சரிங்களா? கேண்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 கேண்டோஸும் அதனோட எலமெண்ட்ஸும். ஃபர்ஸ்ட் வந்து எர்த்தும், செகண்ட் வந்து ஏர், தேர்ட் வந்து வாட்டர், 4th and 5th வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஓன் விஷஸ் தான். பொயட் வந்து வெஸ்ட் விண்ட விஷ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? This ode is a grave poem. This ode is a grave poem usually addressed to an object. The west wind sweeps away the dead leaves. வெஸ்ட் விண்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய அந்த இலைகள்லாம் காஞ்ச இலைங்கள்லாம் மொத்தமா ஒன்னா போயிட்டு ஒரு இடத்த என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லா மொத்த இலையும் போய் சேர்ந்து ஒரு உருவமாவோ இல்ல ஏதாச்சும் புதை நிலங்களாவோ அப்படி புதைஞ்சிக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா? அதை தான் சொல்றாரு. The west wind is described as the very spirit of the atom, just as an exhaust magician who drives away the ghost. The west wind drives dead leaves. west wind என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அடிக்கிற அந்த காத்துல அந்த dead leaves எல்லாமே பறந்து ஒரு இடத்துல போயிட்டு நின்னுடும்.
The dead leaves are multicolored and appear like people stricken with some disease. அதாவது அந்த இது இலைகள்லாம் வந்து பல கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The dry leaves are compared to the ghost and wind as the enchanter. அந்த dry leaves யாரோட கம்பேர் பண்றாருன்னா ghost. The light weighted seeds like a corpse within the grave, with its grave. The seeds are waiting for the spring season to sprout. The seeds எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஸ்ப்ரிங் சீசனுக்காக. என்ன அப்படின்னா முளைச்சி வர்றதுக்காக sprouted. Spring season is the sister of autumn. Spring season என்ன அப்படின்னா season of autumn. The west wind acts like a shepherd who drives the flocks. The west wind is both the destroyer and preserver. Clouds are the angels of rains and lightning. Minot the female flowers of butchers or dionysus. அதாவது female flowers வந்து butchesum or dionysus னு சொல்றாங்க. அப்புறம் ditch of funeral song அப்படினோ mark the end of the dead year. The Mediterranean Sea appears to be sleeping in the summer when it is all quiet, but the west wind wakes it. அப்புறம் Bays Bay holiday spot for an ancient Romans. Mediterranean Sea dreamed about towers and palace. The Mediterranean Sea மோ அப்புறம் the Pumic Islandலயும் வந்து பாத்தீங்க formed by the deposit of lava அப்படின்னு சொல்றாங்க சார். deposit of lava. அந்த லாவாவோட அந்த புமிக் இஸ்லும் மெடிடேரியன் சீயும் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எர்த் சி ஏர் அது மூணு கூட தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசியிருப்பாரு, கம்பேர் பண்ணியிருப்பாரு. வேவ்ஸ் அப்புறம் அமைதியா இருக்கக்கூடிய அந்த கடல்ல உன்னுடைய காத்துக்களால ஏற்படக்கூடிய அந்த அலைகள் ஓஷன்ல பத்தியும். The waves of the Atlantic Ocean passed and make way for the west wind. The west wind frightens the foliage growing underneath the surface of the sea. The poet wants the west wind to share with the strength. அதனோட ஸ்ட்ரென்த்தும் he wants to feel the impulse of west wind's strength. west windோட ஸ்ட்ரென்த்தும் அவர் he wants to maintain the relationship to the west wind that he had he was young. அந்த வெஸ்ட் விண்ட் கிட்ட என்ன சொல்றாரு, மெயின்டைன் பண்ண அவருக்கு வேணும்னு சொல்றாரு. உன்னோட ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும், நீ வந்து எப்படி அந்த இலைகளை போலவும் அந்த ஓஷன் கிளவுட போலவும் லீவ்ஸ் வேவ்ஸ் இந்த மாதிரி எப்படி வேணாலும் நீ என்ன பண்ண என்ன எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. Time has changed all those things what he enjoyed in the past. He prays to the west wind to lift him as a wave, a leaf, a cloud. He falls upon the thorns of life and bleed and requests the west wind to save him from the suffering. என்ன சேவ் பண்ணிக்க எப்படின்னா நீ என்னெல்லாம் சொல்ல வரையோ அது என் மூலியமா இந்த உலகத்துக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. He wants the west wind to make him as its lyre. லயர்னா என்ன அப்படின்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும். he wants to be one with the wind like the withered leaves. he wants the west wind to drive his dead thoughts. அவரோட அந்த டெட் தாட்ஸ் எல்லாம் என்ன பண்ணு போயிட்டு புதுசா அந்த லீவ்ஸ் எல்லாம் எப்படி டெட் லீவ்ஸ் இருக்கோ அந்த மாதிரி என்னோட டெட் தாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எனக்குள்ள ஒரு புது உணர்வை கொடு அப்படின்னு சொல்றாரு. The poet describes his mouth as a trumpet through which the west wind will blow its own prophecy. Ends in optimistic note, its winter comes, can spring be far behind. அது எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா ஆப்டிமிஸ்டிக் நோட், இட் வின்ஸ் வந்து வின்டர் வரும்போதும் அந்த ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும், இலையுதிர் காலத்தை மட்டும் ரொம்ப என்ன சொல்றது வசந்த காலம் மட்டும் நல்லா இனிமையா இருக்கும் அப்படிங்கறது இல்ல. வின் சீசனும் அப்படிதான் இருக்கும். வெஸ்ட் விண்ட் எப்படி இருக்கு, அந்த காற்றுல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா, இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.